பெரியார் இவருக்கு கடிதம் எழுதினார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிற போது. நான் மணியம்மையை மணந்து கொள்ள நினைக்கிறேன், உடலுக்காக அல்ல, உடல் கருதி அல்ல, எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது, எவன் மீது நம்பிக்கை இல்லை, எல்லாரும் திருட்டு பயல்கள் என்று சொன்னார். ஐயோ என்ன இப்படி சொல்லுகிறாரே, அண்ணாவை விட்டு விட்டு சொல்லியிருக்கலாம். என்னுடைய கருத்து எல்லாரும் சொத்தை எடுத்துக்கொண்டு விடுவார்கள், ஆகவே நான் ஒரு ஏற்பாடு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதினார். அதற்கு ராஜாஜி பதில் எழுதுகிறார், இஸ் மணியம்மை இம்மாற்றல் என்று எழுதுகிறார். மணியம்மை சாகாதவரா? உன்னுடைய சொத்தை காலகாலத்துக்கும் ஒரு காத்து விடுவாரா? அவர் போன பிறகு யாரோ ஒருவன் வருவான், இல்லை அது மாதிரி ஒருவன் இப்பொழுதும் வருவான். இதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது இந்த வயதில் பொருத்தமாக இருக்காது. அதுவும் உன்னுடைய சொத்தை பாதுகாக்க அந்த பெண்மணி எல்லா காலத்திற்கும் போதுமானவர் என்று நான் நினைக்கவில்லை என்று எதிர்த்து எழுதினார். ஆனால் ராஜாஜி ஒரு குள்ளூகப்பட்டார். அவர் பெரியாரை திருமணம் செய்து கொள்ள வைத்து கட்சியை பிளந்து விட்டார், குடிகேடி எங்களுடைய இயக்கத்தை உடைத்து விட்டார் என்று இடையறாமல் திமுகவினர் பேசிக் கொண்டிருந்தார்கள், அண்ணா உட்பட. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் அதில் என்ன என்றால், இவர்கள் பேசுவது பேசட்டும், ராஜாஜி இதற்கு பதிலே சொல்லவில்லை. பெரியார் சொல்லியிருக்க வேண்டியதில்லை, ராஜாஜி ஒன்றும் செய்யவில்லை, அவர் வேண்டாம் என்று தான் சொன்னார், நான் தான் மணந்து கொண்டேன் என்று இவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவரும் பேசாமல் இருந்து விட்டார். அப்புறம் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து வீரமணி அந்த கடிதத்தை வெளியிட்டார். வரலாற்றுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக வெளியிடுகிறேன். 28 ஆண்டுகள் கழித்து பெரியாரும் தெரியும் ஞாபகம் இல்லை, அந்த கடிதமும் ஞாபகம் இல்லை. இல்லை, எதற்காக சொல்கிறேன் என்றால், குடிகேடி குள்ளூகப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, நாம் வேண்டாம் என்று சொன்னதை நாம் தான் செய்து தீக்காவை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்களே, அதுக்கு ஒரு பதில் சொல்வோம் என்று ராஜாஜி கருதியதில்லை. எதற்காக? இவனுடைய புகழும் இகழும் நமக்கு என்ன பொருட்டு என்று கருதினார். எவ்வளவு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள். அவர் கொண்டு வந்த கல்வி திட்ட பாடநூலிலே மணிநீதி இருந்ததா, இல்ல குலக்கல்வி இருந்ததா? சும்மா பணம் இல்லை, அரசாங்கத்திலே புதிய கட்டிடங்கள் கட்ட முடியாது, நிறைய ஆசிரியர்கள் தேவைப்படும், அதற்கு வசதி இல்லை, ஆகவே 2 அரை நேரமாக பிரித்து 400 பேருக்கு பதிலாக 800 பேரை படிக்க வைக்கின்றேன் என்று சொல்லித்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் சும்மா இருக்க மாட்டார் ராஜாஜி. நிருபர்கள் கேட்டார்கள், மீதி நேரத்தை என்ன செய்வது என்று. ஏன் தகப்பனாருடைய தொழிலை கற்றுக்கொண்டால் அது ஒரு கைத்தொழில் தானே, நல்லது தானே என்று சொல்லிவிட்டார். அப்பன் தொழிலை கற்றுக்கொள்ள சொல்லுகிறான், அப்பன் வழியாக வாழ நினைக்கிறான், இது குலக்கல்வி. கல்வியிலே குலத்தன்மை ஒன்று கிடையாது. அவர் சொன்னார், கற்றுக்கொண்டால் நல்லது தானே, சும்மா இருக்கிற நேரத்தில் அவன் இதையும் செய்யட்டுமே, படிப்போடு இதையும் சேர்த்து செய்யட்டுமே என்று சொன்னார். குள்ளுகப்பட்ட குலக்கேடர் என்று பேசாத பேச்சு பாக்கி இல்லை, ஒன்றுக்காவது பதில் சொல்லவில்லை. இந்த காமராஜர் வந்து சொன்னார், இந்த கல்வி திட்டம் பெரிய எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது, நீங்கள் விட்டு விடுங்களே என்று சொன்னார். ராஜாஜி சொன்னார், நான் கொண்டு வந்த கல்வி திட்டத்தில் ஒரு தப்பும் இல்லை, இன்றைக்கு இருக்கிற வசதியில் 400 பேருக்கு பதிலாக 800 பேரை படிக்க வைப்பதற்காக கொண்டு வந்தேன், ஆகவே நான் வீட்டுக்கு போகிறேன், வேற ஆளை வைத்துக் கொண்டு இந்த கல்வி திட்டத்தை நடத்த என்று சொன்னார். காமராஜர் சொன்னார், நீங்களே முதலமைச்சர் ஆகிறீர்கள், கல்வி திட்டத்தை விட்டு விடுங்கள், எதிர்ப்பு வருகிற போது விட்டு விடுவதுதானே காங்கிரசுக்கு நல்லது என்று சொன்னார். எதிர்ப்பு அறிவாக வரும், அறிவில்லாமல் வரும், அதல்ல முக்கியம், யாரையும் வைத்து நீ நடத்தி இந்த கல்வி திட்டத்தை நடத்தி என்று சொன்னார். காமராஜர் யோசித்தார். ராஜாஜி வீட்டுக்கு போய் எனக்கு உடல்நலம் இல்லை என்று கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு அந்த பதவியை துச்சமா அவரை கெஞ்சி குற்றாலத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்துதான் முதலமைச்சராக ஆக்கினார்கள். பிறகு அவராகவே ஒரு நாள் வீட்டுக்கு போய்விட்டார். எனக்கு தெரிய பதவியை வேண்டாம் என்று உதறிவிட்டு போனார் 2 பேர். ஒரு ஆள் ராஜாஜி, இன்னொரு ஆள் காமராஜ். அந்த நாற்காலி உதவி விட்டு போனார். இதே மாதிரி ஒன்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். கருணாநிதியினுடைய காலத்தில் ஈழச்சிக்கல் பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. அவர் கீழே ஆட்சியில் இருந்தார், மேலே மந்திரி சபையிலே அவருடைய ஆட்கள் எல்லாம் மந்திரிகளாக இருந்தார்கள். அப்பொழுது சிங்கள அரசுக்கு உதவ வேண்டும் என்று நம்முடைய மைய அரசு நினைக்கிறது. அப்படி நினைக்கின்ற போது இந்த போருக்கு எதிராக, இந்த போரிலே இந்தியா சிங்கள அரசுக்கு உதவுமானால் நான் ஆட்சியை விட்டு போய்விடுவேன் என்று கருணாநிதி சொல்வார் என்று நான் நினைத்தேன். அவர் கீழே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை, மேலே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை. 2 மனைவிமார்களையும் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் வைத்துக்கொண்டு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு முடித்து கொண்டு விட்டார். ஈழம் அழிந்தது. நான் அப்பொழுது ஒரு கட்டுரை எழுதினேன். நானா இந்த பிழையை செய்தேன், மைய அரசாங்கம் அல்லவா செய்தது, மைய அரசாங்கம் இதை செய்ததற்கு நானா பொறுப்பு என்று அவர் கேட்டார். அப்பொழுது நான் ஒரு கட்டுரை தினமணியில் எழுதினேன். ரொம்ப வலிமையான கட்டுரை. கருணாநிதி ரொம்ப நொந்து போய்விட்டார் அந்த கட்டுரையை படித்துவிட்டு. நான் எழுதினேன், உண்மைதான், சிங்களவர்கள் தான் அதை செய்தார்கள், மைய அரசு தான் அதற்கு உதவி செய்தது, மைய அரசினுடைய முடிவுதான். ஆகவே ஆனால் நீங்கள் எப்படி பொறுப்பு என்றால், நான் உள்ளே இருக்க மாட்டேன், வெளியே வந்து விடுவேன், இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க மாட்டேன், தமிழக
தமிழர்களுக்காகத்தான் நான் கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் வெளியே வந்திருந்தால், கூட்டணியில் நீங்கள் இருந்த காரணத்தினாலே அந்த அரசால் இந்த போரை தொடுக்க முடியாது, காங்கிரஸால் சிங்களவர்களுக்கு உதவ முடியாது. அந்த போர் நின்றிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் அளவுக்கு வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாத காரணத்தினாலே மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துப்போவதுதான் நமக்கு பதவிதான் முக்கியமே தவிர, நாம் அதிலே சரி வெளியே போவதென்றால் போயின்று நம்மை விரட்டி விட்டு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டு விட்டால் நாம் மேலேயும் கீழேயும் பதவியை இழந்து விடுவோமே என்று இவர் அஞ்சினார் என்பதை நான் சொன்னேன். ஒரு ஊது உலையிலே நான் எப்படி பொறுப்பு என்ற கேள்வி அவர் வைத்தது, நீங்கள் எப்படி பொறுப்பு என்று நான் எழுதினேன். ஒரு ஊது உலை, கொல்லனுடைய ஊது உலையிலே ஒரு கடப்பாறையை அடித்துக் கொண்டிருப்பார்கள். அவன் சம்மட்டியை வைத்து ஊது உலை செக்கச்சவேர் என்று சிவந்திருக்கும், அதில் அடிப்பான். அப்படி ஒருவன் ஓங்கி அடிக்கின்ற போது அந்த கடப்பாறை மண்ணுக்குள் புதைந்து விடும். அப்படி புதையாமல் இருப்பதற்காக ஒரு இரும்பு சலாகை, ஒரு இரும்பு தண்டு ஒன்று வைத்து அதன் மீது கடப்பாறையை வைத்து அடிப்பான். அந்த கடப்பாறையை அந்த இரும்பு தண்டின் மீது வைத்து அடிக்கின்ற போது கடப்பாறை நெய்யும். நான் சொன்னேன், ஈழத்தை கடப்பாறையால் அடித்தவன் மைய அரசு. அந்த கடப்பாறை நெய்படுவதற்கு கீழே இருந்து தாங்கி கொடுத்த இரும்பு தண்டு நீங்கள். எவ்வளவோ நடந்தது அரசியலிலே, என்னென்னவோ செய்தார்கள். கடைசியிலே கீழ்நிலைக்கு வந்துவிட்டது. ரொம்ப மோசமாக அரசு போய்விட்டது. 5 கலெக்டர்கள் 38,000 கோடி ஊழலை எதிர்கொள்வதற்கு நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய நிலைமையை இந்த அரசு ஏற்படுத்திவிட்டது. ஆற்று மணலை திருடினீர்கள் என்பதை மேலே இருந்து விண்வெளியிலிருந்து கவனிக்கக்கூடிய நிலைமை வந்து விட்டது. 38,000 கோடி ஊழல் ஏற்பட்டது. 4,000 கோடி கணக்கிலே கருவூலத்திலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 34,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்முடைய மைய அரசினுடைய ஆயத்தத்துறை தெரிவிக்கிறது. இது துல்லிதமாக மேலிருந்து கணக்கிடப்பட்டது. இப்பொழுது இந்த 5 கலெக்டர்கள் தான் இதற்கு அதிகாரத்தை வழங்கினார்கள். ஆகவே இவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறோம் என்று கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள். 38,000 கோடி வருமானம் வந்தால் 4,000 கோடி தான் கணக்கிலே வரும் என்றால் எத்தனை மடங்கு அடிப்பது, எத்தனை மடங்கு அடிப்பது? நீ ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாயே மாதம், இதை 3000 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு 1000 கொடுப்பதற்கு 11,000 கோடி செலவாகும். 3000 கொடுப்பதற்கு 33,000 கோடி செலவாகும். மீதம் 1000 கோடி இருக்கும். இப்பொழுது கலெக்டர்களை கொண்டு போய் எங்கே பின்னி விட்டு விட்டாயே, அவனா 38,000 கோடி அடித்திருப்பான். உனக்கு எவ்வளவு பங்கு, அவனுக்கு எவ்வளவு பங்கு என்கின்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது. இப்படி ரொம்ப பகிரங்கமாக ஒரு காரியங்கள் எல்லாம் நாட்டில் நடக்கின்ற நிலை வருமானால் கலெக்டர்களை எல்லாம் நாசமாக்கி விட்டார்கள். நீ நாசமாய் போ, உன் குடும்பம் நாசமாய் போகட்டும், இதுதான் உங்களுக்கு குலத்தொழில், செய்யுங்கள். அதிகார வர்க்கத்தை அயோக்கியர்களாக மாற்றிவிட்டீர்களே என்று கேட்கிறேன். ஆகவே இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கப்படுகிறாள். அவள் கற்பழிக்கப்பட்டாள் என்றவுடன் கற்பழித்தவன் அன்று மாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறான். அப்புறம் அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. அவன் மீது 20 வழக்கு இருக்கிறது. அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இது 2-3 நாளில் பெரிய அளவுக்கு சூடு பிடித்து மக்களிடம் பெரிய கிளர்ச்சி உணர்வு ஏற்படுகிறது. எதிர்கட்சிகள் இதை ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு செலுத்துகின்றன என்ற நிலை வந்த பிறகு மறுபடியும் போலீசிலிருந்து அவனை கூப்பிட்டு விடுகிறார்கள். உடனே அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து கும்மாளமாக நாட்டியம் ஆடிக்கொண்டு அவனை கொண்டு வந்து போலீஸில் விட்டு எத்தனை மணிக்கு வருவாய் என்று கேட்டு விட்டு போகிறார். இது எதனால்? சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டவுடன் ரொம்ப வேகம் எடுத்தது வழக்கு. அதனாலே இப்பொழுது அவன் உள்ளே இருக்கிறான் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சார் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் என்று தெரிகிறது. இவன் அந்த சாரோடு போக வேண்டும் என்றானே, இதற்கு கூட்டணி சேர்க்கிறான் பாருங்கள். எதற்கெல்லாம் கூட்டணி என்று ஒரு வரிசையே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இத்தகைய நிலையில் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்கிறது, தானாக எடுக்கிறது. உயர் நீதிமன்றம் எடுத்து சொல்லுகிறது, இந்த போலீஸ் இதில் தலையிட வேண்டாம் என்று போலீஸுக்கு தடை பிறப்பித்து 3 பெண் போலீஸ் அதிகாரிகளை போட்டு இந்த வழக்கை நடத்தி இதற்கான அறிக்கையை என்னிடம் கொடு என்று சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இதை விட அசிங்கம் ஒரு அரசாங்கத்திற்கு வேற என்ன இருக்க முடியும்? நீ திருட்டுத்தனமாக இந்த வழக்கை நடத்துவாய், மோசமாக நடத்துவாய், நீதிக்கு புறம்பாக நடத்துவாய். ஆகவே உன்னையும் உன் போலீஸையும் நான் நம்பவில்லை, வெளியே இரு. 3 IAS அதிகாரிகள் இந்த வழக்கை நடத்தட்டும் என்று ஒரு நீதிமன்றம் சொல்லுகின்ற நிலைமை இருக்குமானால் இந்த அரசை பற்றி உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிற கருத்து தெளிவாக வெளிப்படவில்லையா என்று கேட்கிறேன். ஆகவே போலீஸும் அவனுடைய கையால், சர்க்கார் வக்கீலும் அவனுடைய கையால். அப்புறம் எந்த நீதியை இவர்கள் நிலைவாட்டுவார்கள்? நீ சொன்னாயே மனு நீதி, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று. இப்பொழுது உன் கட்சிக்கு ஒரு நீதி என்கின்ற முறையைத்தானே நீ கடைபிடிக்கிறாய். வேற என்ன செய்கிறாய்?